சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்து சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கழக நிர்வாகிகள் ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மாவின் கரங்களை வலுப்படுத்தும் வகையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவைச் சேர்ந்த கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் பாஸ்கரன், ரிஷிவந்தியம் வடக்கு ஒன்றிய செயலாளர் தவசி, ரிஷிவந்தியம் மத்திய ஒன்றிய செயலாளர் ராமசாமி, ரிஷிவந்தியம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் நாராயணன், முகையூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராஜா, திருவெண்ணெய்நல்லூர் நகர அவைத்தலைவர் லக்ஷ்மணன், முகையூர் கிழக்கு ஒன்றிய அவைத்தலைவர் இருசன், திருவெண்ணெய்நல்லூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சிவபிரகாசம், திருவெண்ணெய்நல்லூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பூரசாமி, திருவெண்ணெய்நல்லூர் நகர செயலாளர் தேவராஜ், திருக்கோவிலூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் குமார் ஆகியோர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். இதேபோல சேலம் மாவட்டம் எடப்பாடியைச் சேர்ந்த அஇஅதிமுக முன்னாள் நிர்வாகிகள் போஸ், ராஜா அன்பு, சந்திரன், ஜீவா பெரியசாமி, ராஜா உடையார், ராமகிருஷ்ணன், சேலம் மாவட்டம் அஇஅதிமுக நிர்வாகிகள் பாண்டியன், தேவதாஸ், என்ஆர் முருகன், கோவை மாவட்ட அஇஅதிமுக முன்னாள் நிர்வாகிகள் மேரி ஜோஸ், எஸ்கேஆர் தேவராஜ், கோவை மாவட்ட அஇஅதிமுக மகளிரணி முன்னாள் நிர்வாகிகள் காந்திமதி, சுகந்தி ஆகியோரும் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். மேலும் சேலம் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க முன்னாள் இணை செயலாளர் சந்திரன், ஈரோடு மாவட்ட அமமுக நிர்வாகி கோமதி மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து பூங்கொத்துகள் கொடுத்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் களம் காணப் போவதாக உறுதியளித்த அவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.